والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر. صدق الله العليم. قال نبينا صلى الله عليه وسلم: تحروا ليلة القدر من الوتر من العشر الأواخر من رمضان، أو كما قال عليه الصلاة والسلام. இறையுடைய வாழ்வழித்து நடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த அந்த இறைவனுக்கே மாசகத்தும் புகழனைத்தும் சலாத்தும் சலாமும் சர்க்குணநாதர் பொற்குண போதகர் சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களை பின்பற்றி ஒழுகிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாம் கூறியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த மாதத்தின் அந்த மாதத்தினுடைய கடைசி ஜும்மாவான ஓர் ஜும்மாவின் நன்னாளிலே ஜும்மாவின் உரையை கேட்பதற்காக வேண்டி வந்து அமர்ந்திருக்கிற நாம் எந்த ஒன்றை கேட்கிறோமோ அதை நம் மனதிலே பதிய வைத்து நாளை மறுமைக்கான நன்மைகளை தேடித்தரக்கூடிய நல்ல அமல்களை இவ்வுலகில் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் நல்லருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இதோ ரமலானுடைய கடைசி பகுதியிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ரமலானுடைய இந்த வருடத்தின் ரமலானின் கடைசி ஜும்மாவாக இந்த ஜும்மா இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ரமலான் நம்மிடத்திலிருந்து விடை பெறுவதற்கு இன்னும் சில நாட்களே மீதமுள்ளதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய 20 கடந்துவிட்ட இந்த ரமலானுடைய இந்த பொழுதிலே நாம் இந்த ரமலானில் செய்த நன்மைகளை, நல்ல அமல்களை, நற்காரியங்களை கொஞ்சம் சீர்தூக்கி எடை தூக்கி நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த 20 நாட்களுக்கு மேலாக நம்மை கடந்து சென்றிருக்கிற அந்த ரமலானிலே நம்முடைய நோன்புகள் எப்படி இருந்தது? முழுமையாக அதை பிடித்திருக்கிறோமா? முழுமையாக என்று சொன்னால் பசித்திருப்பது மட்டுமல்ல, தாகித்திருப்பது மட்டுமல்ல, இச்சைகளை அடக்கியிருப்பது மட்டுமல்ல, புறம் பேசாமல், பொய் சொல்லாமல், இன்னும் என்னென்ன தவறுகள் நம்முடைய நோன்பின் நன்மைகளை குறைத்து விடுமோ அதுபோன்ற தீயவைகளை செய்யாமல், தீயவைகளை பார்க்காமல், தீயவற்றின் பக்கம் நடக்காமல், எண்ணங்களாலோ உடல் அங்கங்களாலோ எந்த ஒரு தீமையான விஷயங்களையும் செய்யாமல் நான் இந்த ரமலானிலே நோன்பை பிடித்து கொண்டு முழுமையாக குர்ஆன் ஓதுவதிலும், தொழுகுவதிலும், துஆ செய்வதிலும், ஜிக்ர்களை ஓதுவதிலும், ஜகாத்துக்கள், சதக்காக்கள் போன்றவற்றை நாம் என்னுடைய தர்மமாக கொடுப்பதிலும் தான் இந்த ரமலானை நான் நன்மை உள்ளதாக ஆக்கி தந்திருக்கிறேன் என்று நம்மில் எத்தனை பேர் உறுதிபட அதிலே சொல்லக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் அவர்களுடைய சிந்தனையிலேயே நான் விட்டுவிடுகிறேன். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆக இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய நோன்பு எந்த அளவில் இருந்தது என்பதை நாம் கொஞ்சம் இந்த நேரத்தில் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அதே போன்று இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் முக்கியத்துவம் கொடுத்து வழங்கக்கூடிய அந்த ஜகாத்துக்கள், சதக்காக்கள் எந்த அளவுக்கு நாம் கொடுத்து வந்திருக்கிறோம். பணம் படைத்தவர்கள், செல்வம் படைத்தவர்கள் ஜகாத்தாக, அல்லது செல்வம் இல்லாதவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்திலே சதக்காவேனும் நான் கொடுக்க வேண்டும் என்கிற ரீதியிலே ஏழைகளுக்கு நல்லவற்றிற்காக வேண்டி, நன்மையான காரியங்களுக்காக வேண்டி
நாம் அள்ளி அள்ளி கொடுத்தோமா அல்லது கிள்ளி கிள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கஞ்சத்தனம் செய்தோமா என்பதையும் நாம் இந்த நேரத்திலே நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, கடந்த காலங்களை போன்று இல்லாமல் இப்போதைய நம்முடைய ஜகாத்துக்கள் எல்லாம் குத்து மதிப்பாக கொடுக்கப்படக்கூடியதாகவே இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் சிலருடைய கைகள் சுருங்கி போயிருப்பதை பார்க்கிறோம். செல்வம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள், பணம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஜக்காத்தையோ சதக்காவையோ ஏழைகளுக்கு வழங்குவதிலே வழங்கினால் நாம் நம்முடைய செல்வம் குறைந்து போய்விடுமோ என்கிற கஞ்சத்தனம் உடையவர்களாகவும் இன்றைக்கு இந்த ரமலானுடைய மாதத்திலே பல செல்வந்தர்கள் இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. சஹலபா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தோழர் இருந்தார். நாயகத்தினுடைய நெருக்கமான தோழர். அவருக்கு பட்ட பெயரே பள்ளிப்புறா என்று சொல்வார்கள். பள்ளியோடவே அல்லாஹ்வை வணங்குவதிலேயே பள்ளிவாசலிலேயே நிறைந்த நேரங்களை கழித்துக் கொண்டிருப்பார். ஏழ்மையானவராக இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஏழ்மைத்தனம் போகுவதற்கு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்களேன் என்று கேட்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், சஅலபா, இந்த வாழ்க்கை அற்புதமானது. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே கஷ்டப்படுகிறாய், பணம் இல்லாமல் வறுமையில் இருக்கிறாய் என்பதை நினைத்து நீ கவலைப்படாதே. இதற்கு பகரம் சொர்க்கத்திலே நிறைந்த மறுமையிலே நீ மிகச்சிறந்த சொர்க்கம் உனக்கு உண்டு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய போது போய்விடுவார். மீண்டும் சில நாட்கள் கழித்து வருவார். வறுமை என்னை மிகவும் கஷ்டப்படுத்துகிறது யா ரசூலல்லாஹ், நீங்கள் என்னுடைய செல்வத்திற்காக வறுமை நீங்குவதற்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்களேன் என்று மீண்டும் கேட்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு வழி இல்லாமல் அந்த சஅலபாவிற்காக வேண்டி துஆ செய்வார்கள். 2 ஆட்டை வாங்கி கொண்டு வருவார். யா அல்லாஹ், இந்த ஆட்டில் அவருக்கு பரக்கத்து செய்வாயாக என்று சொல்லுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியினுடைய துஆ அல்லவா, நபியினுடைய பரக்கத்து பொருந்திய துஆ அல்லவா. 2 சில நாட்களில் 4 ஆனது, 4 40 ஆனது, 40 400 ஆனது. பள்ளிப்புறாவாக இருந்த சஅலபா, பள்ளியோடு தொடர்பு கொண்டிருந்த சஅலபா, ஆட்டு மந்தைகள் பெருக பெருக பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருந்த வீடு கொஞ்சம் பள்ளிவாசலை விட்டு அடுத்த தெருவுக்கு போனது. அது 400 இன்னும் 800 பெருகிய போது மதீனாவுடைய எல்லைக்கு போனது. மதீனாவுடைய எல்லையும் தாண்டி ஒரு வீட்டை அமைத்துக் கொண்டு ஆடுகளை மேய்ப்பதற்காக பெரிய மந்தைகளையும் கூடாரத்தையும் அமைத்துக் கொண்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமாகவே சஅலபா சென்றார். 5 வேளை நபிகளாரின் பின்னால் நின்று தொழுது கொண்டிருந்த சஅலபா ஒரு கட்டத்தில் ஜும்மாவை மட்டுமே தொழுகுவராக மாறி போனார். இன்னும் சில கட்டங்களில் மாறிப்போய் நாட்கள் கடந்து ஜும்மாவை கூட விட்டு விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத் கடமையான அந்த பொழுதில் ஏழைகளுக்கு தர்மம் கொடுக்க வேண்டும் 2.5% என்கிற ஜகாத் கடமையான போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத் வசூலிப்பவரை, சஅலபா பெரும் பணக்காரராக இருக்கிறார், அவரிடத்திலே போய் ஜகாத்தை கணக்கிட்டு வசூலித்து வாருங்கள் என்று சொன்னபோது அந்த தோழர் சஅலபாவுடைய வீட்டிற்கு சென்றார். உங்களுடைய ஆட்டு மந்தைகள் இவ்வளவு இருக்கிறது, அல்லாஹ் நிறைந்த செல்வங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறான், இவ்வளவு உங்களுடைய ஜக்காத்தை கணக்கிட்டால் நீங்கள் இத்தனை ஆடுகள் கொடுக்க வேண்டும், ஜக்காத்தாக கொடுங்கள் என்று சொன்னபோது பள்ளிப்புறாவாக இருந்த சஅலபா, ரசூலின் நெருக்கத்தோடு இருந்த சஅலபா ஒரு கட்டத்தில் அவருடைய மனதில் என்ன நினைத்தது என்று தெரியுமா? இன்றைக்கு சில செல்வந்தர்களுடைய மனத்திலே ஊடுருவி போயிருக்கிற அதே கருத்தை சஅலபா சொன்னார். இது நான் சம்பாதித்தது, இது என் சொந்த முயற்சியால் உருவானது. இந்த ஆட்டு மந்தைகளை பெருக்குவதற்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்பது உங்களுக்கு தெரியுமா? நான் கஷ்டப்பட்டு சேர்த்த இவ்வளவு வளமிக்க சொத்தை நான் ஏன் பிறருக்கு கொடுக்க வேண்டும்? நான் ஏன் அதுவும் வாரிட்டு நீங்கள் சொல்வதை போன்று கணக்கிட்டு நான் ஏன் கொடுக்க வேண்டும்? கொடுக்க முடியாது என்று மறுத்தார் சஅலபா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து நபித்தோழர் இந்த செய்தியை சொன்னபோது, அப்படியானால் சஅலபாவை விட்டு விடுங்கள் என்று சொன்னார். 2-3 முறை திருப்பி கேட்கப்பட்டது. அவர் கஞ்சத்தனம் செய்தார், என்னுடைய செல்வம் குறைந்து போய்விடும் என்று சொன்னார். அல்லாஹ்வுக்காக செலவழிப்பதில் விருப்பம் இல்லை, என் சொந்த உழைப்பு என்று சொன்னார். விளைவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்திலே அல்லாஹ் சஅலபாவுக்காக வேண்டி ஒரு குர்ஆன் ஆயத்தை இறக்கினார். இந்த சஅலபாவுக்காக வேண்டி இறக்கப்பட்ட இந்த குர்ஆன் ஆயத் நம்முடைய ஒவ்வொரு செல்வந்தர்களுக்கும் படிப்பினை மிக்க ஒரு ஆயத். அது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், وَمِنْهُمْ مَنْ آغَضَ اللَّهُ لَئِنْ أَتَانَا مِنْ فَضْلِهِ. சஅலபாவுக்கு இறக்கப்பட்ட ஆயத்து.
அது நம் செல்வந்தர்களுக்கும் பொருந்தும். கஞ்சத்தனம் செய்கிற, கைகளை இறுக்கி பிடிக்கிற, அல்லாஹ்வுடைய வழியிலே செலவழிக்காத, ஏழைகளுக்கு தன்னுடைய சொத்திலிருந்து இரண்டரைக்கு கரெக்டாக பங்கு வைத்து கொடுக்கப்படாத செல்வந்தர்களுக்கும் இந்த ஆயத்தை கியாமத் நாள் வரைக்கும் பொருந்தும். அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்கினான். லயின் வமின்ஹும் மன் ஆகதல்லாஹு லைன் அதானா மின் ஃபத்லிஹி. ஒரு சிலர்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ்ட்ட ஒப்பந்தம் பண்ணிக்குவாங்க. அல்லாஹ்ட்ட ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்குவாங்க. எப்படி தெரியுமா? யா அல்லாஹ், நீ மட்டும் எனக்கு செல்வத்தை கொடுத்தா, நீ மட்டும் எனக்கு பணத்தை கொடுத்தா, நீ மட்டும் எனக்கு வளத்தை கொடுத்தால் லனஸத்தகன்ன வலனகூனன்ன மினஸ் சாலிஹீன், நான் அழகான முறையிலே சதக்கா செய்வேன், அழகான முறையிலே அதற்குரிய ஏழைகளுக்கு உண்டானதை நான் கொடுப்பேன், வாரி வாரி வழங்குவேன், நன்மையான விஷயத்துக்காக எல்லாம் நான் செலவழிப்பேன். லனகூனன்ன மினஸ் சாலிஹீன், மிகச்சிறந்த சாலிஹீனாக நீ என்ன பாப்பையா அல்லாஹ், எனக்கு மட்டும் நீ செல்வத்தை கொடுத்துட மாட்டாயா என்று அல்லாஹ்விடத்திலே சிலர்கள் ஒப்பந்தம் செய்து இப்படி கேட்பார்கள். அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், பலம்மா அத்தாகும் மின் ஃபத்லிஹி, நான் என்னுடைய அருளிலிருந்து அவர்களுக்கு செல்வத்தை கொடுத்தால், சரி நீ கேட்கிற, நான் கொடுக்கிறேன் என்று உனக்கு செல்வத்தை வாரி வாரி தொட்டதெல்லாம் சுரங்குகிற அளவுக்கு வியாபாரத்திலும் உத்தியோகத்திலும் சிறந்த பணத்தையும் சிறந்த ஒரு செல்வத்தையும் நான் உனக்கு கொடுத்தால் அவன் என்ன செய்கிறான் என்று தெரியுமா? என்ன ஒப்பந்தம் அல்லாஹ்ட்ட சொன்னங்கிறதை மறந்துடுறான். பகிலு பிஹி, கஞ்சத்தனம் செய்கிறான். வதவல்லு வஹும் முஅரிதூன், யாராவது ஏழைகள் தேடி வந்தால், நன்மைக்காக வேண்டி கொடுங்கள் என்று சொல்லி வந்தால், பள்ளிவாசலுக்காக கொடுங்கள் என்று சொல்லி வந்தால், ரமலானுக்காக கொடுங்கள் என்று சொல்லி வந்தால், அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுங்கள் என்று சொல்லி வந்தால், ஏழைகள் கஷ்டப்படுகிறேன் என்னுடைய ஏழ்மைக்காக கொடுங்கள் என்று சொல்லி வந்தால் பகிரு, கஞ்சத்தனம் செய்கிறார்கள். துவல்லு வஹும் முஅரிதூன், என்றும் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். அதெல்லாம் தர முடியாதுங்க, அதெல்லாம் போங்க என்று முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். ஃபஅஇகபஹும் நிஃபாகா, இவர்கள் முனாஃபிக் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். அல்லாஹ்ட்ட சொன்னது ஒண்ணு, இப்ப நீ செயல்படுத்துறது ஒண்ணு. நான் எப்படி உன் செல்வத்துல பறக்கத்தை வைப்பேன்? உன் முடிவு படு பயங்கரமாக மோசமாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இப்படித்தான் முடிப்பான். இதற்கு தஃப்சீர் செய்யக்கூடியவர்கள் சொல்வார்கள், முடிவு இப்படித்தான் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்வதனுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், நீ ஏழைகளுக்கு செலவழிக்க மறுத்தாய், இதோ போய் ஹாஸ்பிட்டல் போய் கொடு, ஹாஸ்பிட்டல்ல போய் கொடு, வீணான விதத்துல போய் செல்வம் ஒழியட்டும், வீணான முறையில் அவன் செல்வம் கரையட்டும் என்று தவறிலேயும் வீணானவற்றிலையும் உன்னுடைய பரம்பரை அடுத்த உன் மகனோ மகளோ அடுத்த பரம்பரையோ ஊதாரித்தனமாக செலவு செய்வதிலும் நீ சேர்த்த செல்வம் இப்படித்தான் வீணாகி போகும் என்று அல்லாஹு தஆலா தன் அருள்மறையிலே செல்வங்கள் கொடுக்கப்பட்டு அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்கப்படாத, ஜகாத்துக்கள் கொடுக்கப்படாத, சதக்காக்கள் கொடுக்கப்படாத, அள்ளி கொடுப்பதற்கு பதிலாக கிள்ளி கொடுக்கப்பட்ட விஷயங்களுக்கு நபர்களுக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய எச்சரிக்கை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள்லாம் ஜகாத்து கொடுத்துருக்கோம், நாங்கள்லாம் மன நிறைவாதம் கொடுத்தோம், நிறைய கொடுத்துருக்கோம். நிறைய கொடுப்பது இந்த இடத்திலே உங்களுக்கு நான் கடைசி ஜும்மாவிலே உங்களுக்கு மீண்டும் ஒரு எச்சரிக்கையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொல்லுவேன். நிறைய கொடுத்தோம் என்பது கணக்கு அல்ல, நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நிறைய கொடுத்திருக்கிறேன் என்பது கணக்கு அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மா காலத்தி ஜகாத்து மாலன் கத்து இல்லா அகிலகத்துஹு. உன்னுடைய ஜகாத் இருக்குது, நீ சுமாரா உரத்து ஏறக்குறைய ஒன்ட்டு வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் இருந்துச்சு. அந்த 10 லட்சம் ரூபாயில ஏறக்குறைய நீ 25,000 ரூபாய் 2.5% கொடுக்கணும். 25,000 ரூபாய் நீ கொடுக்கணும். 10 லட்சம் ரூபாய் இருந்த சொத்து மதிப்புல 25,000 ரூபாய் நீ 2.5% தான் கொடுக்கணும். நீ என்ன செய்யறா என்று தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ என்ன செய்யறா என்று தெரியுமா? 24,999 ரூபாய் கொடுத்து விட்டாய். 1 ரூபாய் நீ கொடுக்க மறந்து விட்டாய், 1 ரூபாய் கொடுப்பதற்கு விட்டு விட்டாய். அந்த 1 ரூபாய் உன்னுடைய 10 லட்சம் மிச்சம் இருக்கக்கூடிய காசுல போய் நிக்குது, உள்ள சேர்ந்துருச்சுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்திலே சொல்லுகிறார்கள், மா காலத்தி ஜகாத்து மாலன் கத்து இல்லாக கத்து. அந்த ஒத்த ரூபாய் உன்னுடைய ஒட்டுமொத்த சொத்தும் அழிவதற்கு அது ஒத்த ரூபாயே காரணமாக போய்விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார். சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? ஜகாத் சரியாக கணக்கிடப்பட்டிருக்க வேண்டும், கொடுக்கப்படுவதும் முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கணும். ஒத்த ரூபாயா இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? போன வருஷம் நான் 50,000 ரூபாய் கொடுத்தேங்க எல்லாத்துக்கும், இந்த தடவை ஒரு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா சேர்த்து 60,000 ரூபாய் கொடுத்துருக்கேங்க. இது அல்ல. கடந்த வருடத்தில் உங்கள் சொத்து மதிப்பு எவ்வளவு,
அதில் 2% எவ்வளவு, இந்த வருஷத்தில் அது கூடியிருக்கிறதா குறைந்திருக்கிறதா, அதனுடைய மொத்த தொகையில் 2% எப்பொழுது எவ்வளவு என்று கணக்கிட்டு ஒத்த ரூபாய் கூட மிச்சம் வைக்காமல் ஏழைகளுக்கு கொடுப்பதற்கு பெயர்தான் ஜகாத். இதில் 1 ரூபாய் மிச்சம் இருந்தாலும் உங்களுடைய செல்வம் வீணாகி போய்விடும், அழிந்து போய்விடும், வரக்கத்தின்மையாகிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்தில் எச்சரிக்கை செய்கிறார்கள். எனவே இதையும் இந்த நேரத்தில் உங்களிடத்திலே நான் ஒரு எச்சரிக்கை பதிவாக, ரமலான் முடிகிற இந்த நேரத்தில் நம்முடைய ஜகாத்துகளும் சதகாக்களும் எந்த அளவில் நாம் கொடுத்திருக்கிறோம் என்பதற்காக வேண்டி எடுத்து சீர்தூக்கி பார்ப்பதற்காக வேண்டி ஒரு வார்த்தையாக இதை நான் சொல்லிக் கொள்கிறேன். ஆக அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒன்று ஜகாத், இன்னொன்று அடுத்து நாம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய இந்த கடைசி ஒற்றைப்படையின் இரவிலே லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு புனிதம் நிறைந்த இரவு. அந்த இரவை பற்றியும் இந்த நேரத்தில் நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் பிரபல்யமான ஒரு குர்ஆனுடைய ஆயத், லைலத்துல் கத்ர் இரவை பற்றிய ஒரு ஆயத், அதனுடைய சிறப்பையும் மகத்துவத்தையும் விளக்குகிற ஒரு அற்புதமான ஒரு சூரா, தனி சூறாவே லைலத்துல் கத்ர் என்று அல்லாஹ் தஆலா சூரா லைலத்துல் கத்ர் சூரத்துல் கத்ர் என்று இறக்கி வைத்து அதிலே லைலத்துல் கத்ரை பற்றி மட்டுமே சொல்கிறான், வேறு எதையும் சொல்லப்படவில்லை. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் தான் நான் குர்ஆனை இறக்கினோம். வமா அதராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவு என்று சொன்னால் என்னவென்று உனக்கு தெரியுமா? கேள்வியை கேட்டு அல்லாஹ் பதில் சொல்கிறான். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், லைலத்துல் கத்ர் என்பது 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக அந்த இரவு இருந்து கொண்டிருக்கிறது. மற்ற இரவுகளில் ஒரு நாள் வணங்கினால் ஒரு நாள் நன்மை, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே ஒரு நாள் இரவு வணங்கினால், நின்று வணங்கினால், அமல் செய்தால் 1000 மாதங்களை விட நின்று வணங்கிய வணக்கம் செய்த நன்மை உனக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் ஸலாம், வானவர்கள் கூட்டம் இந்த பூமியிலே நல்லமல் செய்பவர்களை வாழ்த்துவதற்காக வேண்டி இறங்குகிறார்கள். வானவர்கள் மட்டுமல்ல, வானவர்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே இறங்கி நல்லவர் நன்மை செய்பவர்களுக்கு சலாம் சொல்கிறார்கள். சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் நேரம் உதயமாகும் வரை இந்த நிகழ்வு தொடர்கிறது என்று அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ரை பற்றி சொல்கிறான். இதைவிட சிறந்த ஒரு மகத்துவம் மிக்க ஒரு நன்மைகளை சொல்லக்கூடிய வார்த்தை வேறு எதுவும் இருக்காது. ஒரு தனி சூறாவை லைலத்துல் கத்ரை பற்றி அல்லாஹ் தஆலா நமக்கு இறக்கி தந்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு நமக்கு வேறு எந்த உம்மத்துக்கும் கொடுக்கப்படல. இந்த உம்மத்திற்கு மட்டும்தான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு மட்டும்தான் இந்த லைலத்துல் கத்ர் இரவு என்கிற சொல்லப்படக்கூடிய ஒரு தனிப்பட்ட மகத்துவமிக்க ஒரு இரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்மளுக்கு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை நாம் புனிதப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே நான் இதை சொல்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த உம்மத்துக்கு மட்டும்தான் லைலத்துல் கத்ர். ஏன் தெரியுமா? முந்தைய உம்மத்தினர்கள் எல்லாம் நீண்ட காலம் வாழ்ந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடங்கள் வாழ்ந்தார்கள். பனி இஸ்ரவேலர்கள் 600 வருடங்கள் அவர்களுடைய ஆயுள் என்பது 600 வருடங்கள் இருந்து கொண்டிருந்தது. ஃபிர்அவுன் மரணிக்கிற போது 400 வயதிலே அவன் மரணித்தான் என்று முந்தைய நபிமார்கள், முந்தைய கூட்டத்தினர்கள், உம்மத்தினர்கள் நிறைய நூறுகளை கடந்து வாழ்ந்தவர்கள். ஆனால் இந்த உம்மத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 60க்கும் 70க்கும் மத்தியில தான் என் உம்மத்துடைய வாழ்க்கை. 60 வயசு 70 வயசுக்கு நடுவில் தான் என்னுடைய உம்மத்துடைய வாழ்க்கை. நபிகளால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தது 63. 70க்கு மேல் போனால் அது போனஸான வாழ்க்கை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட 70 வயசு வரைக்கும் ஆயுள் கொடுக்கப்பட்ட இந்த உம்மத் சொர்க்கத்தில் எல்லா உம்மத்தை விட முதலில் நுழைகிற உம்மத்தாக என் உம்மத் இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலாகித்து சொன்னார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? 600-700 வருடங்கள் 900 வருடங்கள் வாழ்ந்த உம்மத்து, அந்த உம்மத்து அந்த 900 வருடங்களிலே செய்த நல்லமல்கள் நன்மைகள் அதெல்லாம் இந்த 70 வருடத்தில் இந்த உம்மத்துக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இதோ இது போன்ற லைலத்துல் கத்ருடைய இரவு அதற்கு ஈக்குவலாக ஆக்கி வைக்கும். ஈக்குவல் அல்ல, அதை விட தாண்டி நன்மைக்குரியதாக ஆக்கி வைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு மனுஷன் 60 வயசு வாழ்றான். 60 வயசு வாழக்கூடிய ஒருவன்
20 வயசை கடக்கிற போது லைலத்துல் கத்ருடைய மகத்துவத்தை விளங்கி அவன் அடுத்த 40 வருடங்கள் லைலத்துல் கத்ர் இரவையில விழித்திருந்து அமல் செய்தான் என்று சொன்னால், ஒரு தோராயமாக ஒரு கணக்கை போட்டு பாருங்கள். 40 வருடத்தில் லைலத்துல் கத்ர் இரவில் அவன் அமல் செய்தான். 40 இன்ட்டு ஏறக்குறைய ஒரு குர்ஆன் சொல்லுகிறது 1000 மாதங்களை விட சிறந்தது என்று சொல்லுகிறது. ஒரு இரவுல நின்று வணங்கினா 1000 மாதத்தை விட சிறந்தது. 1000 மாதங்கிறது எத்தனை வருஷம்? நம்ம வகுத்து பார்த்தோம் என்று சொன்னால் 12 மாசத்துல வகுத்து பார்த்தா சுமார் 83 வருஷம் வருது. எத்தனை வருஷம்? 1000 மாசங்கிறது 83 வருஷம். ஒருத்தர் 40 வருஷம் லைலத்துல் கத்ர் இரவுல நின்று வணங்கினால் 40 இன்ட்டு 83 3200 வருடங்கள் நின்று வணங்கிய வன்மையை பெற்றுக் கொள்கிறார். எப்படி? ஒரு 40 வயசு 60 வயசுல உள்ளவர் 20 கழிச்சுட்டு 40 லைலத்துல் கத்ர் இரவுல நின்று வணங்கினா அவர் எத்தனை 1000 மாதங்களை கணக்கிடும் போது 83 வருடங்கள் என்று கணக்கிடுகிற போது சுமார் 3200 வருடங்கள் அவர் நின்று வணங்கிய நன்மையை பெறுகிறார் என்று சொன்னால், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தின் ஆயுளை விட, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தின் ஆயுளை விட, பனி இஸ்ரவேலர்களுடைய ஆயுளை விட 1000 வருடங்கள் 800 வருடங்கள் வாழ்ந்தவர்களை விட இவர் 3200 வருடங்கள் அமல் செய்த நன்மையை பெற்றுக் கொள்கிறார். எனவேதான் இந்த லைலத்துல் கத்ர் என் உம்மத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு கணக்கீட்டின்படி நமக்கான சிறப்பை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். சரி, எல்லாம் சரிதாங்க. லைலத்துல் கத்ர் எப்ப? வெளியில பாத்தீங்கன்னா போர்டுல இருக்கும் லைலத்துல் கத்ருடைய இரவு ரமலான் பிறை 27, அதிலே புனிதப்படுத்துவதற்காக வேண்டி நமது பள்ளிவாசலில் நடைபெறக்கூடிய சிறப்பு அமல்கள் என்று இந்த 27வது இரவாக குறிப்பிட்டு லைலத்துல் கத்ருடைய இரவை சிறப்புப்படுத்துங்கள் என்கிற ரீதியிலே வெளியிலே உங்களுக்கு அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கும். வெளியில் உள்ள அறிவிப்பு மட்டுமல்ல, பொதுவாகவே நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய சாலிஹீன்கள், நம்முடைய இமாம்கள் அந்த 27வது இரவு லைலத்துல் கத்ர் இரவாக புனிதப்படுத்தி இருப்பதையும் நாம் கடந்த காலங்களிலே பார்த்திருக்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை என்னவென்று சொன்னால், தஹர்ரு லைலத்துல் கத்ரி மினல் வித்ரி மினல் அஸ்ரில் அவாஹிர் மின் ரமலான். ரமலானுடைய மாதத்தில் கடைசி 10 ஒற்றைப்படை இரவிலே நீங்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்க, நாம் ஏன் அந்த 27ஐ பிடித்துக் கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். 27க்கு மட்டும் என்ன அப்படி ஒரு முக்கியத்துவம் என்று ஒரு சிலருக்கு கேள்விகள் வரலாம். நம்முடைய சாலிஹீன்கள், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய இமாம்கள் நமக்கு 27ஐ அப்படியே பழக்கப்படுத்தி 27 சிறு குழந்தையிலிருந்து நாம் இன்றைக்கு வரைக்கும் அந்த 27ஐ பழக்கப்படுத்தி அதில் அமல் செய்கிற ஒரு உருவாக்கத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அது ஏதோ போகிற போக்கில் சொல்லிவிட்டு போன விஷயம் அல்ல. போகிற போக்கில் சொல்லிட்டு போகிற விஷயம் அல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஒற்றைப்படை இரவில் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னாலும் கூட 27க்கு அதிகப்படியாக முக்கியத்துவம் கொடுப்பதற்கான காரணத்தையும் சில சஹாபிகள் விளங்குகிறார்கள். பல ஹதீஸ்கள் உண்டு. 23ல தேடுங்கன்னு ஒரு சில சஹாபி சொல்லியிருப்பாங்க, 25 என்று சொன்னாங்க. சில பேர் ரமலானை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் ஒரு சஹாபியினுடைய ஹதீஸ் உதாரணத்திற்கு ஒன்று சொல்கிறேன். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி ஏன் 27ஐ முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதற்காக வேண்டி ஒரு ஆதாரத்தை உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லப்படக்கூடிய இந்த சஹாபி இடத்திலே சிர் இப்னு ஹபஷ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தாபி வருகிறார். வந்தவர் கேட்கிறார், நீங்க ரசூலுல்லாஹ்வோட இருந்திருக்கீங்களா? ரசூலுல்லாஹ் உங்களை சிறப்புப்படுத்தி கூறியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சிறப்புப்படுத்தி கூறியிருக்கிறாங்க, மிக சிறந்தவர்களாக நீங்க இருக்கு, சஹாபியா இருக்கிறீங்க, நீங்க உங்களுடைய அறிவு மிக சிறந்த அறிவாக இருந்து கொண்டிருக்கிறது. நீங்க நான் அப்துல்லா பின் மஸ்ஊத் என்ற நாயக தோழர்கள் நான் போய் அவர்கிட்ட கேட்டேன், லைலத்துல் கத்ர் இரவுங்கிறது எப்பன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, ரமலான் மாசத்துல 30 நாள்ல நீ தேடிக்கன்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்னாரு, ரமலான் மாசத்துல 30 நாள்ல ஏதாவது ஒரு நாள் அந்த நாள்ல தேடிக்க அப்படின்ட்டாரு. நீங்க அது சம்பந்தமா என்ன சொல்றீங்க? லைலத்துல் கத்ர்ங்கிறது எப்ப என்று சொல்லுகிற போது உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அப்துல்லா பின் மஸ்ஊத் உங்களிடத்திலே ரமலான் முழுக்க நீ தேடிக்கொள் லைலத்துல் கத்ர் இரவு என்று சொன்னார்கள். அவர் விசாலமான பரந்த மனப்பான்மையோடு நீ அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்படி சொல்லி இருக்கிறார்கள். அந்த அப்துல்லா பின் மஸ்ஊதுக்கு தெரியும் ரமலானுடைய மாதத்தில் லைலத்துல் கத்ர் இரவு இருக்கிறது என்று. அந்த அப்துல்லா பின் மஸ்ஊதுக்கு தெரியும் ரமலான் மாதத்தின் கடைசி 10 இருக்கிறது என்று.
அந்த அப்துல்லா பின் மசூதுக்கு நன்றாக தெரியும் ரமலான் மாதத்தின் கடைசி பத்தில் ஒற்றைப்படையில் இருக்கிறது என்று. அந்த அப்துல்லா பின் மசூதுக்கு நன்றாக தெரியும் அந்த கடைசி ஒற்றைப்படை இரவில் 27 அதிகம் இருக்கலாம் என்கிற ஊகம் அவருக்கு உண்டு என்று அவருக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில செய்திகளை சொன்னார். முதல்ல சொல்ல வர்ற சஹாபியுடைய தரம் என்னன்னு நாம விளங்கணும். நம்முடைய முன்னோர்கள் 27 என்கிற பழக்கப்படுத்தி இமாம்களும் சாலிகளும் 27 நமக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த பள்ளிவாசல் அமல்களை ஏற்படுத்திருக்காங்க இல்லையா? என்ன காரணம்? இந்த சஹாபி யார்? இப்படி 27 தான் லைலத்துல் கத்ர் என்று அறிவிக்கக்கூடிய இந்த சஹாபியுடைய தரம் என்னன்னு முதல்ல விளங்கணும். அவருடைய கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சாதான் அவர் சொல்ற வார்த்தையுடைய வலிமை அதனுடைய வேல்யூஷன் என்னங்கிறது நமக்கு தெரியும். யார் இந்த உபை பின் கஅப் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் குர்ஆனுடைய அறிவை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். குர்ஆனுடைய அறிவை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த உபை பின் கஅபிடத்திலே நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபை பின் கஅபை பார்த்து சொன்னார்கள், சய்யிதுல் காரி, குர்ஆனை மிக தெளிவாகவும் அழகாகவும் ஓதக்கூடியவர். அதோடு சொல்லியிருந்தா பரவாயில்ல. இந்த உபை பின் கஅபினுடைய இன்னொரு பெரிய அந்தஸ்து என்ன தெரியுமா? ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபை பின் கஅபை கூப்பிட்டார்கள். கூப்பிட்டு சொன்னார்கள், உபை, எனக்கு குர்ஆன சூரா பையினாவை லம் யகுன் இல்லதீனா என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூரா பையினா அந்த சூராவை நீங்க ஓதி காட்டுங்க எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், குர்ஆன் உங்களுக்கு இறக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆன் இறக்கப்பட்டது உங்களுக்கு. நீங்கள் ஓதி கேட்டுதான் நாங்கள் கேட்டிருக்கிறோம். நீங்கள் ஓதி நாங்கள் கேட்டிருக்கிறோம். நீங்கள் ஓத வேண்டும், நாங்கள் கேட்க வேண்டும். நீங்கள் மாற்றி சொல்லுகிறீர்களே, நீ ஓது நான் கேட்கிறேன் என்று சொல்லுகிறீர்களே, அது சரி வராது யா ரசூலல்லாஹ் என்று அடக்கமாய் பதிலளித்தார் உபை பின் கஅப். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது என்னுடைய விருப்பம் அல்ல, இறைவனின் விருப்பம். இறைவன் சொன்னார் சூரா பையினாவை உபை பின் கஅப் ஓத நீ கேளு என்று இறைவன் எனக்கு தகவல் சொல்லி அனுப்பினான். ஜிப்ரீல் என்னிடத்திலே சொல்லி அனுப்பினார்கள் இந்த தகவலை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது அந்த உபை பின் கஅப் கண்களிலே கண்ணீர் வழிய, அல்லாஹு சம்மானி, அல்லாஹு சம்மானி, அல்லாஹு தஆலா என் பேரை சொன்னானா? என் பேர் உபை பின் கஅப் ஓதுன்னு என் பேரே அல்லாஹ் சொன்னா? அல்லாஹ்வுடைய வாயிலிருந்து அல்லாஹ்வுடைய நாவிலிருந்து என் பேர் உச்சரிக்கப்பட்டதா என்று ஆனந்த கண்ணீர் வடித்துவிட்டு உபை பின் கஅப் சூரா பையினாவை ஓதினார். ஓதியதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதாழ்த்து கேட்டார்கள் என்று இவ்வளவு அந்தஸ்து பெற்ற ஒரு சஹாபிதான் லைலத்துல் கத்ருடைய இரவு 27 என்று அறிவிக்கிறார். அதற்கு அவர் சொல்லுகிற காரணம் என்ன தெரியுமா? இது இன்னொரு செய்தியும் ஒரு சுருக்கு செய்தியும் நான் சொல்லிடுறேன். குர்ஆனுடைய அறிவு இவருக்கு எவ்வளவு மிகச்சிறந்த அறிவு கொண்டவர் என்று சொன்னா, ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களுடைய சபையிலே சொன்னார்கள், குர்ஆனிலே ஒரு ஆயத்து இருக்கிறது, அது மகத்துவமான ஆயத்து, பவர்ஃபுல்லான ஒரு ஆயத்து, அது மிகச்சிறந்த ஒரு ஆயத்து. அந்த ஆயத்து என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தோழர்கள்ட்ட கேட்கிறாங்க. தோழர்கள் அமைதியாக இருக்கிற போது உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு பட்டு என்று சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அது ஆயத்தில் குறிச்சியாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன் என்று சொன்னபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டினார்கள். எழுந்து அந்த உபை பின் கஅபுடைய தோலை அப்படி பிடித்து ஒரு 2 தட்டு தட்டி, அல்லாஹ் என்ன ஒரு அழகான விருத்தியை கொடுத்திருக்கான், எவ்வளவு சிறந்த ஒரு அறிவு அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அறிவு பாராட்டப்பட்ட ஒரு சஹாபி உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. நான் இந்த முன்னுரையெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, ஒருவர் 27 என்று ஒரு சஹாபி அறிவிக்கிறார். அறிவிக்கக்கூடிய சஹாபியின் தன்மை எப்படிப்பட்டது, அவருடைய அறிவு எப்படிப்பட்டது என்பதை நான் முதல்ல ஆழமாக விளங்கிக் கொள்ளணும். சரி, இனி வாங்க. அவர் சொல்றாரு, உபை பின் கஅப் சொல்றாரு, நான் சும்மா சொல்லல, இத 27 தான் அப்படின்னு நாம சும்மா சொல்லல. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஒரு கணக்கீட்டு முறை வச்சிருக்கான். குர்ஆன்ல ஒரு கணக்கீட்டு முறை என்று ஒரு முறை இருக்கு. நாம குர்ஆன் எடுக்கிறோம், ஓதுறோம், மூடி வச்சிடறோம், அர்த்தத்தை சில நேரம் படிக்கிறோம். அதை ஆழமாக சிந்திக்கிற போது அல்லாஹு தஆலா அதிலே சில கணக்கீட்டு முறைகளை அற்புதமாக அல்லாஹு தஆலா வச்சிருக்கான். விஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்சாங்க, அறிவியல் கண்டுபிடிச்சாங்க, மருத்துவம் கண்டுபிடிச்சாங்க, குர்ஆனை பார்த்துங்கிறது அது வேற விஷயம். கணக்கீட்டிலும் குர்ஆன் மிகச் சிறந்த ஒன்றை நமக்கு சொல்லித் தருகிறது, ஆச்சரியத்தை சொல்லித் தருகிறது. ஒரு உதாரணம் சொல்லணும், குல்லுன் ஃபீ ஃபலக்கின் யஸ்பஹூன், குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். என்ன தெரியுமா? அதாவது கோள்கள் எல்லாம் சூரியனை சுற்றி வருகிறது அப்படின்னு அல்லாஹ் தஆலா கோள்கள் சுற்றுவதை பற்றி, சூரியனை சுற்றுவதை பற்றி 1400 வருஷங்களுக்கு முன்னால்
கோள்களையும் சூரியனை மட்டுமே பார்த்த அந்த அரபு நாட்டுகளுக்கு மத்தியில், உலகத்திற்கு மத்தியிலே கோள்கள் உண்டா இல்லையா என்பதை கூட தெரியாத அந்த மக்கள் இருக்கிற அந்த நேரத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா சூரியனை கோள்கள் சுற்றி வருகிறது அப்படின்னா, அந்த வார்த்தையை சொல்லும் போது என்ன சொன்னா தெரியுமா? குல்லும் ஃபீ ஃபலக்கின், ஒவ்வொரு கோள்களும் அந்த சூரியனை சுற்றி வருகிறது அப்படின்னு சொன்னான். இந்த குல்லும் ஃபீ ஃபலக்கின் என்பதை அறிவியலாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் எடுத்து சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய அற்புதமான வார்த்தை அம்சத்தை பார்த்தீங்களா? என்ன தெரியுமா? குல்லும் ஃபீ ஃபலக்கின் அப்படிங்கிற வார்த்தைக்கு கோள்கள் சுற்றுகிறது அப்படின்னு அர்த்தம். அந்த வார்த்தையை குல்லும் ஃபீ ஃபலக்கின் இப்படி நேர படித்தாலும் சரி, அல்லது இப்படி கீழே இப்படி பரட்டி படித்தாலும் சரி, குல்லும் ஃபீ ஃபலக்கின் தான் வரும். இப்படி படித்தாலும் குல்லின் ஃபீ ஃபலக்கின் தான், கடைசியிலிருந்து படித்தாலும் குல்லின் ஃபீ ஃபலக்கின் தான். தமிழ்ல உங்களுக்கு உதாரணம் என்னது? விகட கவின்னு ஒரு வார்த்தை உண்டு. என்ன கவி? விகட கவி. விகட கவியை இப்படி நீங்க எழுதிட்டு இப்படி படிச்சு பாருங்க, விகட கவின்னு வரும். இப்படி படிச்சு பாருங்க, விகட கவின்னு தான் வரும். இது தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல கோள்கள் சுற்றுகிறது என்று சொல்லி அந்த வார்த்தையை அல்லாஹ் சுத்த வச்சிருக்கான். கோள்கள் சுற்றுகிறது சொன்னது மட்டுமல்ல, அந்த வார்த்தையும் சுத்துதுவாரு அப்படின்னு அல்லாஹ் தஆலா சுத்த வச்சிருக்கான். இதுதான் அல்லாஹ்வுடைய வார்த்தை, இதுதான் குர்ஆன். இப்படி சில கணக்கீட்டு முறைகளை வைத்திருக்கிறான். ஒரு உதாரணத்துக்கு சில கணக்கீடுகளை சொல்றேன், நம்ம இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். குர்ஆனை பற்றி தெரிகிற போது அல்லாஹ் தஆலா துன்யா அப்படிங்கிற பத்தி சொல்லணும். நம்ம அதாவது வந்து எதிர்மறையான ரெண்டு வார்த்தைகள், துன்யா ஆகிரத், மவுத்து ஹயாத்து, மலக்கு ஷைத்தான், வெப்பம் சூடு, இப்படி எதிர்மறை வார்த்தை இருக்கிறதா? இந்த எதிர்மறை வார்த்தையெல்லாம் நீங்க குர்ஆன்ல கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு துன்யா அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கினா குர்ஆன்ல 115 இடத்துல துன்யாங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். அல்லாஹ் 115 இடத்துல துன்யாங்கிற வார்த்தை வருகிறது. அதே அளவுக்கு ஆகரத், அதோட எதிர்மறை வார்த்தையான ஆகரத் என்பதை 115 தடவை தான் சொல்லியிருக்காங்க. 115 தான் வருது. ஹயாத், உயிர் அப்படின்னு சொல்ல வார்த்தை, உயிர் வாழ்ந்த அப்படிங்கிற வார்த்தையை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 145 தடவை சொல்லியிருக்காங்க. அதே அதற்கு எதிர்மறை வார்த்தையாக மவுத் என்கிற வார்த்தையும், ஹயாத்துக்கு ஆப்போசிட் மவுத், இந்த மவுத்துங்கிற வார்த்தையும் 145 தடவை தான் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்காங்க. மலக்கு என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தை 88 தடவைகள் இந்த வார்த்தையில் குர்ஆன்ல இருக்குது. மலக்குக்கு ஆப்போசிட்டா ஷைத்தான் என்கிற வார்த்தையும் 88 முறை தான் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹர்ன்னு சொன்னா வெப்பம், சூடு. இந்த சூடு என்கிற வார்த்தையை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 4 இடத்துல சொல்லியிருக்கான். குர்ஆன் முழுக்க நீங்க தேடி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பர்து என்று சொல்லப்படக்கூடிய குளிர், வெப்பத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய குளிர் என்கிற வார்த்தை இருக்குது. இதுவும் 4 முறை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒண்ணுமில்ல, 12 மாதங்கள் சொல்லலாம். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், நான் மாதத்தை எப்படி ஆக்கியிருக்கிறேன் தெரியுமா? 12 மாதங்களாக ஆக்கியிருக்கிறேன் அப்படின்னு பொதுவா சொல்லிட்டு போற அந்த மாதம் என்ற வார்த்தைக்கு ஷஹர் என்ற அரபியில பேரு. ஷஹருன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இந்த ஷஹர் என்று சொல்லப்படக்கூடியது உங்களுக்கு 12 மாதம் சொல்லிட்டு அந்த ஷஹருங்கிற வார்த்தையை மட்டுமே 30 ஜுஸ்ல 12 இடத்துல மட்டும்தான் சொல்றாங்க. எத்தனை இடத்துல சொல்றாங்க? 12 இடத்துல மட்டும்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365 நாள் சொல்லுவோம். குர்ஆன் சொல்லுது வருஷத்துக்கு 365 நாள்னு சொல்லி அந்த நாள் என்பதை குறிக்கக்கூடிய யௌம் என்கிற வார்த்தை. இந்த யௌம் என்கிற வார்த்தையை நீங்க குர்ஆன் 30 ஜுஸ்ல தேடி பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொன்னா வருஷத்துக்கு 365 நாள்னு சொல்லிட்டு அந்த யௌம் அப்படிங்கிற வார்த்தையை குர்ஆன்ல 365 தடவை சொல்றான். அது வந்து குர்ஆன், அதாவது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி எப்படின்னா இது வந்து வருஷத்துக்கு சொல்லலாம் இல்ல, அப்படி அல்ல. ஆகிரத்தை பத்தி சொல்லுவான். அந்த மூதாதையர்கள் வாழ்ந்த நாளை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த சம்பவம் நடந்த நாளை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அந்த இடத்துல யோம் யோம் வரும். பல்வேறு சம்பவங்கள்ல யோம் யோம் வரும். இதெல்லாம் கூட்டி பார்த்தா அல்லாஹ் சொன்ன அந்த 325 நாட்களுக்கு முன்னாடி 325 தடவை இந்த யோம்ங்கிற வார்த்தையும் இப்படி சொல்லியிருப்பான். இதுவெல்லாம் ஒரு கணக்கீடு. இது குர்ஆன்ல வைக்கப்பட்ட கணக்கீடு. இப்ப இந்த உபயோக காலத்துல இல்லான்னு சொல்றாங்க. இப்ப இந்த கணக்கீடு மாதிரியே அல்லாஹ் லைலத்துல் கத்ருக்கு ஒரு கணக்கீடு சொல்லியிருக்கான். என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா தனி சூரா இறக்கியிருக்கான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். இந்த லைலத்துல் கத்ர குர்ஆன்ல சொல்லிட்டு 3 இடத்துல லைலத்துல் கத்ருங்கிற வார்த்தையை சொல்றான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அதரக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரு மின் அல்ஃபி ஷஹர். 3 லைலத்துல் கத்ர் வருது. இந்த 3 ஒரு தடவையும் வரக்கூடிய லைலத்துல் கத்ருடைய லைலத்துல் கத்ர் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு உண்டான எழுத்து என்னன்னா 9. லாம் ஏ லாம் தே வருது இல்லையா? இது எழுத்து 9. 3 தடவை சொல்லியிருக்கான். எழுத்து 9. 3 × 9 27. குர்ஆனுடைய அந்த கணக்கீடு பொய்யில்லை என்று சொன்னால் இந்த கணக்கீடு பொய்யில்லை அவர் சொல்கிறார். 27 என்று சொல்லி காட்டுகிறார். அது மட்டுமல்ல, உபயோக மேலும் சொன்னாங்க சில தகவல். என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடைசி 10 ஒற்றைப்படைகளை தேடிக்கொள்ளுங்கன்னு சொன்னா, நான் சொல்றேன் அந்த கடைசி ஒற்றைப்படையில 7வது நாள் தான். 7வது நாள் 27வது நாள். இந்த கடைசி ஒற்றைப்படையில 7வது நாள் தான். அதுதான் லைலத்துல் கத்ர் இரவு என்று நான் நிச்சயம் சொல்கிறேன். முக்கியத்துவம் கொடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் சொல்றாங்க,
ஏழுங்கிறது பொதுவாக அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான ஒன்று. ஏழுங்கிற நம்பர் இருக்கிற, ஏழுங்கிற இது இருக்கிற, அது அல்லாஹ்வுக்கு என்னன்னு தெரியல, அது அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான ஒன்று. அவன் குர்ஆன்ல வழிநெடுக சொல்லுகிற வார்த்தைகள்ல 7 என்று மிகுந்த மாணவர்கள் இடம் பெற்றிருக்கு. என்ன தெரியுமா? வானத்தை படைப்பதாக சொல்லும்போது சபாசமாவாத் 7 வானங்களை படைத்திருக்கிறேன். பூமியை சொல்லுகிற போது 7 பூமிகளை படைத்திருக்கிறேன். சுவனத்தை சொல்லுகிற போது சுவனத்தின் படித்தரங்கள் 7, நரகத்தின் படித்தரங்கள் 7. அது மட்டுமல்ல, கடலை நான் 7ஆக படைத்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, சை சேரமா இல்லையா? வானம் பூமி பெரிய பிரம்மாண்டங்கள் மட்டுமல்ல, சை சேரமா இல்லையா? தொங்கோட்ட ஓடுறது, அது பார்த்தா அது 7 தடவைகள் தான். கௌபாவை தவாப் செய்வது என்று எத்தனை தடவை? அதுவும் 7 தடவைகள் தான். பெரிய பாவங்கள் 7 தடவைகள் தான். அது மட்டுமல்ல, நீங்கள் ஒரு அல்லாஹ்வுக்காக செய்யப்படக்கூடிய சுஜூது, அந்த சுஜூதிலே தரையில் படக்கூடிய உறுப்புகளும் 7 தான். 2 கை படணும், 2 முட்டுக்கால் பண்ணணும், 2 கால் பெருவிரல் படணும், நெற்றி படணும், மொத்தம் 7. இப்படி 7 ஆகவே அல்லாஹ் தஆலா தன்னுடைய அமல்களிலும் சரி படைப்புகளிலும் சரி 7ஐ தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று சொன்னால், கடைசி ஒற்றைப்படை இரவிலும் அந்த 7ஆம் நாள் இரவை அல்லாஹ் லைலத்துல் கத்ராக தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். எனவே மற்ற ஒற்றைப்படை இரவுகளுக்கு அதுக்காண்டி கொடுக்கக்கூடாதுல்ல, மற்ற ஒற்றைப்படை இரவுகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய சாலிஹீன்கள் கடைசி ஒற்றைப்படை இரவிலே 7ஐ முக்கியத்துவமாக 27க்கு முக்கியத்துவம் கொடுத்துத்தான் அன்றைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரை நமக்கு அதை முக்கியத்துவம் கொடுத்து பழக்கப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் 27க்கு இந்த சமூகம் லைலத்துல் கத்ராக முக்கியத்துவம் கொடுத்து அதிலே நல்லமல்கள் செய்வதற்குண்டான ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதன் அடிப்படையிலே இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் சனிக்கிழமை, நாளைய தினம் இரவு, மறுநாள் விடிந்தால் ஞாயிற்றுக்கிழமை, நாளைய தினம் இரவு 27ஆம் ஹதீஸுடைய ஆதாரப்படி குர்ஆனுடைய கணக்கியலின்படி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன். எனவே மற்ற இரவுகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவங்களை விட நம்முடைய 27ஆம் இரவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே இன்ஷா அல்லாஹ் நாளைய இரவு 27ஆம் இரவாக இருந்து கொண்டிருக்கிறது. புனிதம் நிறைந்த லைலத்துல் கத்ராவுடைய இரவாக இருப்பதற்கு அதிகம் வாய்ப்புள்ள ஒரு இரவாக இருந்து கொண்டிருப்பதன் காரணத்தினால் அந்த இரவை புனிதப்படுத்தும் விதமாக நம்முடைய எல்லா பள்ளிகளிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதை போன்று நம்முடைய பள்ளிகளிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைய வணக்கத்தினுடைய அந்த முறை அமல்களுடைய முறைகள் வெளியிலே போர்டில் ஏற்பாடு செய்ய எழுதி போடப்பட்டிருக்கிறது. இஷா தொழுகை 9:30 மணி, அதனைத் தொடர்ந்து 9:45 தராவீஹ், அப்போ சிறப்பு பயான், மஜ்லிஸ், திக்ர் மஜ்லிஸ், இன்னும் துவா என்று பல்வேறு விதமான நல்லமல்களால் இன்ஷா அல்லாஹ் அன்றைய இரவை நாம் ஹயாத்தாக்குவோம், புனிதப்படுத்துவோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் புனித மிகுந்த லைலத்துல் கத்ரை பெற்றுக்கொண்ட நற்பாக்கியசாலிகளுடைய கூட்டத்தில் நம் அனைவரையும் வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹுதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று இன்னொரு முக்கிய செய்தி என்னவென்று சொன்னால், அடுத்த வாரம் ஜும்மா வரைக்கும் இருக்காது, ஏழையிலே பெருநாள் வந்துடும். அது புதன்கிழமையாகவும் இருக்கலாம், வியாழக்கிழமையாகவும் இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் அப்படி பெருநாளுடைய நேரத்தில் பெருநாளுடைய தொழுகை நமது பள்ளியில் சரியாக 9 மணிக்கு, காலை 9 மணிக்கு நடைபெறும். பெருநாள் தொழுகை காலை 9 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். அஸ்ஸலாமு அலைக்கும்.